வாங்க. பரவாயில்லம்மா. ஆமா, என்ன புக் படிக்கிற? ராமாயணம். வெரி குட். இந்த மாதிரி சமயத்துல இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறது உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதாம்மா படிச்சிட்டு இருக்கேன். என் புள்ள அவங்க அப்பா மாதிரி ஆயிடக்கூடாது. நல்ல அன்பா வளர்க்கணும். அடுத்தவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கற மனசு அவனுக்கு வரணும். எல்லாத்துலயும் ஒரு உயர் நோக்கத்தோட வளரணும். கைகேயி ராமனை காட்டுக்கு போக சொன்ன போது அவர் வேணா நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு நாட்டை ஆண்டிருக்கலாம். அவர் அப்படி பண்ணலையே. பெரிய மனசோட நாட்டை தான் தம்பிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வனவாசத்துக்கு போயிட்டாரு இல்ல. அந்த பெரிய மனசு யாருக்கு வரும்? அந்த மாதிரி ஒரு பெரிய மனசோட நல்ல மனுஷனா என் புள்ளைய வளர்க்கணும்னு நான் இந்த ராமாயணத்தை படிச்சிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் நல்ல குணாதிசயங்களோட வளர்றதுங்கிறது அவனோட பிறப்பிலேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்ல. ஏன்னா உங்ககிட்ட நிறைய குட் திங்ஸ் இருக்கு. கண்டிப்பா அது உன் குழந்தைக்கு கிடைக்கும். அதுவும் நிச்சயம் நாடு போற்ற அளவுக்கு பெரிய சாதனையாளரா வரும். தேங்க்ஸ்மா. என் அம்மா இருந்து பிளஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க இருந்து என்ன பிளஸ் பண்றீங்க. என் மனசு நிறைஞ்சிருச்சு. என் புள்ள நல்ல ஆளா வருவான். உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள்கிட்டையும் நாம அன்பு செலுத்துறோம்னா நமக்கு தேவையான அன்பு கிடைச்சிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு வார்த்தையால கரைஞ்சிருமா? வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட எளிமையா என்னால உதாரணம் சொல்ல முடியாதுமா. இத புரிஞ்சுக்காதவங்க தான் சுயநலமா யோசிச்சு பிரச்சனையோட தீவிரத்துல சிக்கி தவிக்கிறாங்க. ஏமா இதெல்லாம் என் புள்ள கேட்டுட்டு இருப்பானா? கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? எனக்கு வளகாப்பு நடத்த யாருமே இல்லையேன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன். ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு வளகாப்பு நடத்துறது அவ வயித்துல இருக்க குழந்தை அந்த வழியிலோட சத்தத்தை கேட்கணுங்கிறதுக்காக தான். என் பிள்ளைக்கு அந்த கொடுப்பனை இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க பேசினதெல்லாம் என் புள்ள காதுக்கு கேட்டிருக்கோம். இதுதாம்மா அவனுக்கு கிடைக்கிற நிஜமான காப்பு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. மேடம், பேங்க் பேலன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம இல்லத்தை தொடர்ந்து நடத்தணும்னா ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும். நீங்க தான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும். நம்ம இந்த இல்லத்தை இன்னைக்குனே தான் நடத்திட்டு வர்றோம். நல்லவங்க இருக்கிற வரைக்கும் நாம நிச்சயமா கவலைப்பட தேவையே இல்லை. கண்டிப்பா பணம் தேடி வரும். நீங்க போங்க. ஓகே மேடம். நீ படிமா, நான் வரேன். மீனா எங்க போயிருக்காங்க? மீனாவும் அம்மாவும் காய்கறி வாங்க வெளியில போயிருக்காங்க. சார், டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இந்த தடவை நீங்க நான் சொல்ற மாதிரி கேட்டா மீனாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நடந்துக்கிறோம் தம்பி. கடவுள் புண்ணியத்துல மீனா குணமானா சரி, எங்களுக்கு அது போதும். நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு தம்பி. எதுவும் வாங்க மறக்கல இல்ல? இல்லம்மா, எல்லாம் வாங்கிட்டோம். குடுமா. என்ன எல்லாரும் ஏதோ முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு மாமா, ஏன் டல்லா இருக்கீங்க? 2-3 நாளா சரியா தூக்கமே இல்லம்மா. ஒரே தலைவலியா இருக்கு. உங்களுக்கும் மாமா ஞாபகம் வந்துருச்சா? என்ன மாமா யோசிக்கிறீங்க? முதல்ல ஹாஸ்பிடலுக்கு கிளம்புங்க. திவாகர் சார், ஒரு நல்ல ஹாஸ்பிடல்ல பார்த்து மாமா கூட்டிட்டு போங்களேன்.
என்ன பாக்குறீங்க? நானும் வரேன், கூட்டிட்டு போலாம். இல்லை மீனா, நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? நாங்களே போயிட்டு வந்துடுறோமே. நல்ல கதையா இருக்கே. சிவா மாமா நாளைக்கே ஃபாரின்ல இருந்து வந்து கேட்டா யார் பதில் சொல்றதா? வாங்க போலாம். மாமா கிளம்புங்க. என்ன மாமா பாக்குறீங்க? கிளம்புங்க. அத்தை நாங்க போயிட்டு வரோம். நீங்கள் உட்காருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. உட்காருமா. அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஹலோ. ஒரு நிமிஷம் வாங்க திவாகர், உட்காருங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. திவாகர், அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. வெளியில தான் வெயிட் பண்ணுறாங்க. உள்ள வர சொல்லுங்க. டாக்டர். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கூப்பிட்டு வாங்க. போங்க, பயப்படாதீங்க. சார் உள்ளே வாங்க. ஆமா. வாங்க சார். வணக்கம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்க. உட்காருமா, உட்காரு. ஒரு இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. வந்துடுறேன், இப்போ வந்து யூ கேரி ஆன். சார், உங்கள் பேர் என்ன சார்? ராஜசேகருங்க. ராஜசேகர். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் மீனா. மீனா. நீங்கள் அவரோட மருமக. அவரோட பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? ஆமா சார். பேரு சிவா. இப்ப வேலை விஷயமா வெளிநாடு போயிருக்காரு. இட்ஸ் ஓகே. சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? வந்து தலைவலியாக இருக்கு சார். எத்தனை நாளா இந்த தலைவலி உங்களுக்கு இருக்கு? அது 3 நாளா இருக்கு சார். அது எதனாலன்னு கேக்குறீங்களா? எல்லா புள்ள மேல இவருக்கு இருக்கிற பாசம் தான். வெளிநாடு போனதுல இருந்து சரியா தூங்குறது கூட இல்ல சார். அவர் புள்ள மேல அவருக்கு இருக்கிற பாசம் இருக்கட்டும், உங்க புருஷன் மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? என்ன அமைதி ஆயிட்டீங்க? நான் கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி சார் பாசம் இல்லாம போகும்? என் மாமா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே அவர்தான். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க உங்க புருஷன் மேல அதீத அன்பு வச்சிருக்கீங்க. அவர் வெளிநாடு போனதுல உங்களுக்கு உடன்பாடு இல்ல. டாக்டர், நான் நல்லதா இருக்கேன். என் மாமா உடம்புக்கு என்னன்னு பாருங்க. இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு உடன்பாடு இல்லாதனால தான் உங்க கணவரை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இந்த நியாயமான ஆசைய உங்க மாமாவால தீர்த்து வைக்க முடியல. என்ன சார், கரெக்டா? கரெக்டாக சொன்னீங்க சார். அதான் உங்களுக்கு தூக்கம் இல்ல, அதனால தான் உங்களுக்கு இந்த தலைவலி. என்ன மாமா இது? எனக்கு அவ்வளவு ஆறுதல் சொல்லிட்டு நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஓகே, ஏதாவது நம்ப முடியாத விஷயம் உங்க முன்னாடி நடந்தா நீங்க அதை எப்படி எடுத்துக்குவீங்க? சொல்லுங்க. நம்ப முடியாத விஷயம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் டாக்டர். உண்மையை எப்படி மறைக்க முடியும்? நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? ட்ரீட்மெண்ட் எனக்கா இல்ல மாமாக்கான்னு தெரியலையே. அவர் குடும்பத்துல நீங்களும் ஒருத்தர் தானே. நான் ஒன்னும் உங்க கூட வந்த திவாகர கேட்கலையே, உங்களை தானே கேட்கிறேன். அதோட உங்க மாமாக்கு வந்திருக்கிற இந்த தலைவலிக்கு என்னால ஏதாவது ஒரு சாதாரண மருந்தை எழுதி கொடுத்துட்டு சும்மா இருந்துட முடியும். அப்படி நான் செஞ்சேன்னா அது என் டாக்டர் தொழிலுக்கு நான் செய்யற துரோகம் ஆயிடும். அது மட்டும் இல்லம்மா, என்னோட கேள்விகள் நிரந்தரமான தீர்வு காணணும். ப்ளீஸ் டெல் மீ மேடம். என்ன கேட்டீங்க? ஞாபகம் வந்துருச்சு. ஏன் முன்னால நம்ப முடியாத விஷயம் எதுவும் நடந்தா கூட அது பொய்யாவே இருந்தாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா மனசளவுல நான் ரொம்ப பலகீனமானவ. ராஜசேகர் சார், உங்களை விட உங்க மருமக ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் இந்த தலைவலி வந்ததுன்னு? நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதால உங்களுக்கு சில மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி சார். அதுக்கப்புறமும் சரியாகலன்னா
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம். சரி சார். ஓகே சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் திவாகர் கிட்ட பர்சனலா பேசுறேன். சரிங்க, ஆமா. உட்காருங்க திவாகர். என்ன ப்ராப்ளம்? வாட் யூ ஃபீல்? ஒரு சாதாரண பொண்ணு தான் புருஷன் மேல வச்சிருக்கிற அன்பை விட இந்த மீனா அவ மாமா மேல வச்சிருக்கிற அன்போட அளவு பல மடங்கு அதிகமானது. அதனாலதான் அப்படிப்பட்ட புருஷன் இறந்துட்டாருன்னு தெரிய வரும்போது அது அவங்களோட மனசு ஏத்துக்க மறுக்குது. இட் இஸ் ஏ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது குணமாகறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், பட் குணப்படுத்திடலாம். அது வரைக்கும் அவங்க புருஷன் உயிரோட இருக்கிறதா தான் நீங்க அவங்கள சமாளிச்சாகணும். ஐ வில் மேனேஜ். தேங்க் யூ டாக்டர். ஓகே திவாகர். Bye. ஓகே. போலாம். போலாம். ஆனா மாமாவோட தலைவலி குணமாகும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன அந்த டாக்டர் சுத்த லூசா இருக்காரு. பேஷண்ட்டை இவரை விட்டுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வேற ஒரு நல்ல டாக்டரா பார்க்கணும். சரியா? வாங்க போலாம். போலாம். அன்புள்ள மீனாவுக்கு உன் மாமா சிவா எழுதி கொள்வது. எதுக்கு அந்த ஃபைல்? இதான நம்ம ஸ்டாஃப்ஸோட salary ஃபைல். வெரிஃபிகேஷனுக்காக வச்சிருந்தேன். நேத்தே சொன்னனே, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா மறந்துட்டேன். சரி, இது ஒரு தடவை வெரிஃபை பண்ணி சைன் பண்ணிடுங்க. ரொம்ப அவசரமா? என்னங்க இது? இன்னைக்கு தேதி 4. நாளைக்கு நம்ம ஸ்டாஃப்க்கெல்லாம் salary கொடுத்தாகணும். நாளைக்கு அவங்களுக்கு salary கொடுக்கணும். இன்னைக்கே பேங்க்ல இருந்து பணம் டிராப் பண்ணனும்ல. பணம் டிராப் பண்ணனும், டோட்டல் அமௌண்ட் என்னன்னு தெரிய வேண்டாமா? வேண்டாமா? ஓகே 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 ஓகே. என்ன யோசிக்கிறீங்க? அது இது சிம்பிளான actually ஆமா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த
கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே